ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக போட போகிறோம். அது என்ன ஃப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தா வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு எங்கே போகிறேன்னு சொல்லியிருந்தா. நான் சொன்னேன், வேணாம் கிளம்பிலாம் போகாத, நம்ம வீடியோ எடுக்கணும், நாளைக்கு போட வீடியோ இல்லை, அதனால நீ கிளம்பி வா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவளும் இல்லை வர முடியாது சொன்னால், இல்லை நீ வந்து தான் ஆகணும் நான் சொல்லியிருக்கேன். சரி வரேன்னு சொல்லிட்டா. இப்போ அவளை வச்சு தான் நம்ம ஃப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ஃப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லாஸ்ட்டில் போய்ட்டு உட்காந்துப்பேன், எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி நான் ஃப்ராங்க் பண்ண போகிறேன். அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்ட்டு அது எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. நானே இது வரைக்கும் ஃப்ராங்க் வீடியோ பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்ட்டு அவள் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதை பார்த்து என்ன கொடுக்குறா, என்ன மாரி பேசுகிறான் நம்ம கண்டிப்பாக. இதெல்லாம் அவள் கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் அவன் கோவப்பட போகிறா. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கரெக்டான இடத்துல வச்சுட்டோம், அவளுக்கு தெரியாத மாதிரி. இப்போ வரேன்ட்டா, இப்போ கரெக்டாக எங்கள் ஏரியா எண்டுக்கு வரேன்ட்டா. அவள் இன்னும் 5 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்துடுவா. அவளுக்கு தெரியாத மாரி கேமரா வச்சாச்சு. இப்போ என்னன்னா மாஸ்க்கு போட்டுனே அவள்கிட்ட பேசணும்னா அவளுக்கு கண்டிப்பாக டவுட் வந்துடும். அதனால் மாஸ்க்கை கட்டிட்டு தான் அவகிட்ட நம்ம பேச போகிறோம். அவள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் போய் அங்கே ஸ்டே பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை கட்டிடுவோம், அப்போ தான் அவளுக்கு சந்தேகம் வராது. A few moments later. என்னடா கிளம்பாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? நீ சிரிக்கிற, கிளம்பலையான்னு கேட்டா. தலைவலி, அதனால நாளைக்கு எடுத்துக்கலாம் வீடியோ. நீ நான் வீடியோ போடலாம். தலைவலிக்குதுன்ட்டு சொல்லவே இல்லை, எதுவுமே தலைவலின்ட்டு சொன்னா நீ வரமாட்டே, நல்லா சொல்லல. தலைவலின்னு சொன்னா பார்க்காம அப்படியே கிளம்பி ஓடிடுவாங்க. நீ போக மாட்டேன்னா இப்படி கிளம்பி வர மாட்டேல, அதனால தானே சொல்லல. கிளம்பி வர மாட்டேன்னா இப்படி அழகாக வர மாட்டேன், இல்லைன்னா அப்படியே வருவேல்ல, அதனால நான் சொல்லல. இல்லை நீ தலைவலினா என்கிட்ட எப்பவுமே முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். தலைவலிக்குது, நீ வீடியோ வேண்டாம், இல்லை இப்போ வேண்டாம், அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லுவேன். சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் வீடியோ. இப்போ எனக்கு தலைவலி, இதை என்ன பண்ண சொல்கிறேன்? தலைவலிக்கு இல்லை, நீ பொய் சொல்கிற மாதிரி தெரியுது. வேணும்னே தலைவலின்னு பொய் சொல்கிறேன். போய்லாம் சொல்ல, உன்கிட்ட போய் சொல்லி என்ன தலை தான் வலிக்கும். தலைவலிக்குதுன்னா முன்னாடியே வேணாம், எனக்கு தலைவலிக்குது நீ சொல்லியிருக்கலாமே என்கிட்ட. நீ ரிலேஷன் வீட்டுக்கு போகிறேன்ல, அதனால போகக்கூடாதுன்னா நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு போய் சொன்னேன். நான் எங்கள் வீட்டில் யாரு கூடயும் நான் போகாமல் உனக்கு கண்டி நான் வீடியோ காண்டி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு அது தெரியல. உன் தலைவலின்னு சொல்லிட்டு அப்படி போய் தானே சொல்லி வர வச்சிருக்க தலைவலின்ட்டு. இப்படி போயிட்டு தான் நான் எப்படி இவனை பார்க்கட்டேன், அதனால நான் வர சொல்லிட்டேன். அப்போ அதுக்காக போய் சொல்லி என் வர சொல்லிட்டு இப்படி கிளம்பவும் இல்லை, வீடியோவும் இல்லை, ரிலேஷன் வீட்டுக்கும் கூட உனக்கு தலைவலியோ இல்லை, எல்லாம் போய் உன்னை பார்த்து நான் போய் சொன்னேன். இப்போ என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன தெரியுதா? அப்பெல்லாம் தெரியல, அழகாக தான் தெரியுது. என்ன பண்ணி டென்ஷன் பண்ணாத பார்த்துக்கோ. இப்போ வீடியோ நாளைக்கு இல்லை, எப்படி போடுவேன்? என்ன வீடியோ போடுவேன் நாளைக்கு? நாளைக்கு எடுத்துக்கலாம் வீடியோ. என்ன நாளைக்குன்னுட்டு இருக்க? நாளைக்கு எடுத்துக்கலாம் பொறுமையா. நான் எத்தனாச்சும் ஒரு நாள் நான் இன்னைக்கு என்னால் வர முடியாது, நான் நாளைக்கு வரேன், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரேன்னா ஆர்டர் இல்லை. இப்போ என்ன மட்டும் நாளைக்கு நினைக்கிறேன், நான் கிளம்பி வந்துட்டு வீடியோ போட்டுருவாங்க. முடியாது, தலைவலி. தலை இப்போ வலிச்சா வலிக்கிட்டோம், எனக்கு நீங்கள் வீடியோ போட்டு தான் உங்களுக்கு கிளம்பி போயிட்டு தலைவலி வந்துருன்னு சொல்கிறேன். நான் டென்ஷனாக போடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். தைலம் தயவு செஞ்சு எதனா சொல்லி தைலம் வந்து கூட சொன்னது எனக்கு தெரியாத அது ஒழுங்கா போய் கிளம்பிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்க. நீ சத்தியம் பண்ணு, தலைவலி சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு, சத்தியம் தலைவலிக்குது உனக்கு. என்ன தலைவலி? மண்டியை பிடிச்சா ஏதாச்சும் பண்ணிடுவேன், நான் போய் சொல்லாத. தலைவலிக்குது, தலைவலிக்குது, வலிக்குது, தலைவலிக்குது, வலிக்குது, தலைவலிக்குது. பைத்தியம் மாதிரி போனாங்க. இவ்வளவு கூட கொடுக்குறேன், உங்க தலையே வலிக்கலையா? அப்ப போய் தானே சொல்ற. தலைவலி வெளியே தெரியும், உள்ளுக்குள்ளதான் தெரியும். மூஞ்சில தலைவலிக்கிற மாதிரிலாம் தெரியலையே. உன்னை பார்த்தேன்ல, சரியாயிடுச்சு. இப்ப நீ கிளம்பி வீடியோ எடுக்க வரலன்னா இதுக்கப்புறம் நான் வீடியோக்கு வர மாட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். வீடியோக்கு வர மாட்டேன், நீ மட்டும் தான் வீடியோ போடுறேன். தலைவலிக்குது, நாளைக்கு எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கேட்க, நீ என்ன சொல்ற? முடியாது, நீக்கு வந்து ஆகணுங்கிறல. இப்ப நீ போய் எடுத்து ஆகணும், எனக்கு தெரியாது. இப்ப நீ எனக்கு தெரியாது, நீ போய் கிளம்புற. நாளைக்கு நான் அப்புறம் எதுக்கு நான் இப்ப கிளம்பி வந்தது? நான் வீட்டுல வெளியாச்சும் போயிருப்பேன்ல. வெறுப்பேத்துறியாடா? நான் வீடியோ
என்ன முடியாது இதுங்கற நான் புதுசா வந்திருக்கேன் எப்பவுமே இப்படி தானே மேக்கப் பண்ணிட்டேன் இது முடியாது முடின்னு இருக்க நல்லா இருக்கு சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு போ அப்படியெல்லாம் போக முடியாது சரி இங்கே அப்புறமா வெறுப்பேத்து பார்க்குறியா சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் விடு அப்புறம் நாளைக்கு எதுக்கு இப்போ நான் கிளம்பி வந்தது என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிற நீ ஏதோ வேணும்னு பண்ற மாதிரி தோணுது உண்மையில தலைவலியா இருந்தா நீ இப்படி பார்த்து இழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் திட்டுனா யாரா சிரிப்பாங்களா திட்டுவாங்களா யாரா சிரிப்பாங்களா சிரிக்கிற பாரு இழிக்கிற அப்படி போய் சொல்லி வேணும்னே இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நான் யாரு கூட வெளியே போக கூடாதுன்னு என்ன பக்கம் உட்கார வச்சிருக்கேன் போய் வேற ஒண்ணுமே இல்லை உனக்கு வீடியோ எடுக்கூடாது நான் யார்கிட்ட வெளியும் போக கூடாது எப்படி வீடியோஸ் நம்ம கண்டினியூவா போடணும் நம்ம எஃபர்ட் போடணும்ன்றது எனக்கு ஞாபகமே இருக்காதா இந்த இப்படி தூக்கி எரிஞ்சிடும் பார்த்து கை பிடிக்கிறது காலை பிடிக்கிற வேலை வச்சுட்டு முடியாது எதுக்கு நாளைக்கு எடுக்கணும் உனக்கு ஒரு இதுவே தெரியும் இப்போ நாளைக்கு வீடியோ இல்லை நீ என்ன வீடியோ போடுவேன் நாளைக்கு கிளம்பி நீ கம்பெனிக்கு போயிடுவேன் என்ன வீடியோ போடுறது நாளைக்கு கம்பெனி போய் ஆடிக்கிட்டு இருப்பியா எடுக்கணுங்க கம்பெனி எல்லாம் நீ சாமான் கழுவுறது துணி துவைக்கிறதுல அந்த வீடியோ போட்டுடலாம் இல்லை நீ ரொம்ப ஓவரா பேசுற என்ன ஓவரா பேசுறாங்க முடியலன்றான் சும்மா ஓவரா பேசுறான் நீ முடியலன்னு போய் சொல்ற உண்மை கிடையாது உண்மையாவே இல்லை நீ போய் சொல்ற உண்மையாவே போய் சொல்ற தலைவலிக்குதுன்னு போய் சொல்ற எங்க வீட்டுல எங்க நான் வெளியே கிளம்பி போயிட போறேன்னு போய் சொல்றேன் எனக்கு தலை வலிக்குதுன்னு வீடியோ ஆளுங்கெல்லாம் கொடுக்கும் இப்போ நீ எடுக்கலன்னா நிஜமாவே நான் கிளம்பி போயிடுவேன் அதுக்கப்புறம் நாளைக்கு நீ கூப்பிட்டேன்னா கூட வர மாட்டேன் இப்போ நான் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எதனா ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னா கூட நான் வர மாட்டேன் சரி கிளம்பு போ நாளைக்கு கிளம்பு வர முடியாது நாளைக்கு நான் கிளம்பி வரும்போது நீ எடுக்க முடியாது நீ வரும்போது நான் எடுக்கணுமா நீ கிளம்பி ரிலேட்டிவ்கிட்டே போ கிளம்பு போ ஏன்னா நீ சொல்லி நான் போனேன் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீ ஏன் சொன்ன நான் போயிருப்பேன் இப்போ கிளம்பி போ அவ்வளோதான் இப்போ எனக்கு வீடியோ எடுக்க முடியாது கிளம்பி போ மேல கை வைக்கிற வேலை வச்சுட்டோம் கவலை கூட என்ன கூப்பிட விடுவா என்ன ஒரு வெளியே இருக்காங்க அம்மா கூப்பிட்டுருவாங்க பாருங்க அடிக்கிறான்னு சொல்லிட்டு மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டேன் இந்த பாரு நான் போய் கூப்பிடுவேன் நான் நீ ஓவரா போறேன் இல்ல நீ ரொம்ப ஓவரா தான் இருக்க ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது நான் சத்தியமா நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட நான் வர முடியாது ஓவரா பண்றேன் உனக்கு ஒண்ணு நான் கிளம்பி வரணும் நான் வந்தா உன்னால எடுக்க முடியாது என்னால வீடியோ எடுக்க முடியாது இந்த வீடியோ கூப்பிட்டு வர முடியாது எதுக்கு வரணும் முடியாது நீ தான் ஓவரா பண்றிய அப்படியே நான் கிளம்பி வந்தா எனக்கு பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது முடியாது நீ எழுந்து வா உங்க தலைவலி நடிக்கிறேன் எழுந்து வா இல்ல எனக்கு பார்த்தா எப்படி தெரியுது வேணுமே வெறுப்பேத்தி வெடி பார்க்குறேன் நான் நீ நிமிஷம் 4 வாட்டி நடந்து போய் நிற்கிறது முடியாது அடிச்சிருவேன் நான் டென்ஷன் பண்ற சரி இரு சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு திட்டாத சொல்லு எனக்கு அப்படி டென்ஷன் ஆகுது நான் எங்க வீட்ல யாருக்கும் போகாம என்ன கேட்டு நான் ஒண்ணு படிக்க கிளம்பிட்டு வந்தா வெறுப்பேத்திட்டு இருக்கேன் காலையில வந்துருப்பா அப்படியே எப்பயுமே இப்படிதான் கிளம்பி வருவா அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன் உனக்காக தானே கிளம்பி வந்தேன் வீட்டுல இருந்தா இப்படி மெனக்கிட்டு கிளம்பி இருக்கேனா சரி கிளம்பு ஓவரா பேசல கிளம்பி அடி பண்ண போறோம் ஓவரா பண்றேன் உட்காரு ரொம்பவே சரி நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு என்ன கேமரா வச்சுருந்தாங்க ஃப்ராங்க் ஏத்துனது வச்சு என்ன புதுசா ஃப்ராங்க்ல எடுக்கிற சும்மா பரதேசி நாயே பிச்சுக்கோ இவனை நம்பி நான் கிளம்பி வந்து நீ என்ன கிளம்பா ட்ரெஸ் அவ்வளோதான் பார்த்துக்கோ நாயே சரி நம்ம சொல்லிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து என்ன ஒரு ப்ராங்க் வீடியோ எடுத்துட்டா அதனால் நம்பவே முடியல ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ப்ராங்க் வீடியோலாம் எடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைமு சரி சும்மா ஏதோ என்னை வெறுப்பேற்றதுக்காக பண்ணுறான்னு நினச்சேன் ஆனால் நிஜமாகவே அவன் ப்ராங்க் வீடியோ எடுத்துட்டான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடுறதுக்கு நீங்கள் ஹோப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் விஜய் பிருந்தா அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்